ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்டோட வரக்கூடிய சூப்பர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் ரெடி ஆகி அந்த ஹனிமூன் ட்ரிப்க்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் அவங்கள ஹாப்பியாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்பாடா, நம்ம பொண்ணும் மருமகனும் ஹனிமூன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களோட தங்கச்சியும் மாயா ஒரு பிளான் போடுறாங்க. இவங்கள நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது, அதுலேயும் அந்த ராஜாவை நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக மாயாவும் பார்த்திங்கன்னா அங்கே போகிறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவங்க தங்க போகிற அந்த ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே கார்லேருந்து இறங்கி அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூமை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹனிமூனுக்காக வந்திருக்கோன்னு நினச்சிக்கிட்டு நீ முன்னாடியே இந்த ரூமை பணம் கொடுத்து செட் பண்ணி இந்த ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கியா? என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நீ இப்படி ஒன்றும் பண்ணும்போதும் எனக்கு அப்படியே பயங்கர டென்ஷனாக வருது. இங்கே நீ என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ரேவதி. கார்த்தியை பயங்கரமாக திட்டி விடுறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, இதெல்லாம் நான் பண்ணலை. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி தான் வந்தீங்க. அந்த நிம்மதியை நான் உங்ககிட்ட உங்களை கெடுக்க மாட்டேன், உங்கள் நிம்மதியை கெடுக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கலாம். நான் வேறு ரூம் பார்த்து நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வெளியில் போயிடுறாரு. அப்பாடா கிளம்பு சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக்கு வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் பொக்கையோட வராரு. அங்கே பொக்கையோட ஒருத்தர் அதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். இதை நான் கொடுக்கலாமா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னுமே பயங்கரமாக கோவம் கார்த்தியை பேசிடுறாங்க. கார்த்திக் ரொம்பவே மனசு போய் வெளியில் போயிடுறாரு. பார்த்தா அங்கே மாயா நிற்கிறாங்க. திடுன்னு ஓடி போகிறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இது மாயாவாச்சே, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கார்த்திக் அவங்கள துரத்தி போகிறாங்க.